சமூக நீதி காவலர்களான இரு பெரும் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தொழில் அம்மா அவர்கள், அவர்களுடைய ஆன்மா வழி நடத்திட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், சமூக நீதி காவலர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை ஏற்று இன்று முக்குளத்து சமுதாயத்தில் ஒரு பிரிவான கல்லர் சமுதாயத்தின் அந்த சீரமைப்பு பள்ளிகளையும் விடுதிகளையும் இந்த திராவக மாடல் அரசு திமுக ஆட்சி, இந்த விடியா திமுக ஆட்சி கையகப்படுத்துவதை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அவர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் எங்களுடைய கழகத்தின் பொருளாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைவாணர், எங்களுடைய ஐயா பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் ஐயா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில் எங்களுடைய மதுரை மாவட்டத்தின் 3 ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள், அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்கள் எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரு ஃபீல்டு மார்ஷலாக எடுத்து அதை வெற்றி சரித்திரம் படைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்கள், பக்கத்து மாவட்டங்களான தேனி மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலர் அண்ணன் ஜக்கையன் அவர்கள், அண்ணன் முக்கூர் ராமர் அவர்கள் மற்றும் இங்க வந்திருக்கக்கூடிய பரமக்குடியிலிருந்து கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்திருக்கிறார். இப்படி இந்த கழகத்தின் பல்வேறு பொறுப்புகள் உள்ள நிர்வாகிகள், இன்று இங்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய அமைப்புகள், கல்லர் சமுதாய அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு அமைச்சர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு உற்ற துணையாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்கு எங்களது ஐடி விங்குடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் ராஜ் சத்யன் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தார். சட்டமன்றத்தில் ரசிக்க ரசிக்க கேட்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய, பொதுக்கூட்டங்களில் கூட பேசக்கூடிய இளைஞர் இளம்பெண் பாசறையோட மாநில செயலாளர் சகோதரர் மருத்துவர் டாக்டர் பரமசிவம் அவர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்து, ஆங்கிலேயர் காலம் தொட்டு இது ஒரு தென்னகத்து ஜாலியன் வாலாபாக் நடந்த இந்த பூமியில இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்காக அன்று ஜார்ஜ் ஜோசப் என்ற ஒரு வழக்கறிஞர், ரோசாப்புத்துறை என்று பெயர் பெற்ற அவர் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து நமக்காக அவர் அங்கு வாதாடி பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த அந்த அடிப்படையில் ஒன்று இந்த சீரமைப்பு பள்ளிகள், இந்த பள்ளிகளையும் அந்த விடுதிகளையும் இந்த அரசு கையகப்படுத்த நினைக்கிறது என்று நம்மளுடைய கழகத்தின் பொதுச்செயல் ஐயா அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தாரோ அன்றே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டம். என்ன பொதுவாக அது நடந்து முடிஞ்சு 5 மணிக்குத்தான் அதை வெற்றியை நம்ம சொல்லணும். அது அண்ணன் ஆர் பி உதயகுமார் கையில் எடுத்த உடனே அது வெற்றியின் முடிவாயிரும். அதுவும் பொதுச்செயல் அறிவித்தவுடன் இந்த அரசு இறங்கி நேற்று குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு அறிக்கையும் கொடுக்குறாங்க. அப்படி உன கையிலே எடுக்கலைன்ற ஒரு முழு ஒரு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி பொய்ய கூட சொல்றாங்க. ஏன்னா 23, 24 பட்ஜெட்ல இது அரசு, தமிழக அரசுடைய கொள்கை முடிவாக அவங்க அறிவித்தாங்க. கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை மட்டும் இல்ல, அதனை தொடர்ந்து ஆதி திராவிடர் பள்ளிகள், இன்னும் மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அசோசியேஷன் நிறைய இருக்கிறாங்க. இந்த பள்ளிகள் எல்லாம் இதுவே இன்னும் அடுத்து கிறிஸ்தவ பள்ளியா இருக்கலாம், இஸ்லாமிய பள்ளிகளா இருக்கலாம். இது எல்லாம் இந்த அரசு ஒவ்வொன்றா கையகப்படுத்த நினைப்பாங்க. கேட்டா இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. ஏன்னா கலைஞர்கிட்ட கேட்கும் போது ஸ்டாலின் அரசியலுக்கு வருவார்னு வரும்போது இது சங்கரமடம் இல்லைன்னு சொன்னாருன்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், நிறைய பேர் பேச கேட்டிருக்கிறோம். ஆனா வந்தாரு. அதே உதயநிதி வரும்போது கேட்கும் பொழுதும் இவர் இன்னும் கருத்து வலுத்து இருக்கு, இன்னும் பழுக்கலைன்னு கூட சொன்னாரு இன்றைய முதல்வர் ஸ்டாலின். அதெல்லாம் ஒவ்வொன்றா மீறி நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நமக்கு எல்லாம் பயம், இவங்க கொடுக்கிற பொய்யான அறிக்கையை கண்டு ஏமாறாம எனக்கு வெற்றிகரமாக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த இது நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவா அதிமுகவை தேவர் கட்சின்னு சொல்லுவாங்க, தேவர் சமுதாய கட்சின்னு. அது இன்னைக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு உள்ள தலைவர்களை வச்செல்லாம் சொல்லல. புரட்சி தலைவர் காலம் தொட்டு சொல்லுவாங்க. எப்ப தேவர் பிலிம்ஸ்ல நடிச்சாரோ அன்னையிலிருந்தே இது தேவர் கட்சியா தான் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அம்மா அவர்களும் அதை வழி நடத்தி இருக்கிறாங்க. அதனால இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக விஷமிகள் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு இயக்கமான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அத்தனை சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு அரணாக இருப்பார் ஐயா எடப்பாடியார் நாளைய முதலமைச்சர் அவர்கள். இன்று நமக்கான இந்த பிரச்சனை, கல்லர் சிறுமி பள்ளிகளுக்கு அந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறார். நிச்சயம் வெற்றி காண்பார்.
நம் அத்தனை பேரும் அவருக்கு உற்ற துணையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி இந்த விடைபெறுகிறேன். வணக்கம்.